நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 6th வந்து சொல்பொருள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து திருக்குறளில் இருக்கிறது பார்க்கலாம். ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர். அதாவது ஆர்வமாக இருக்கவங்க எப்படி இருப்பாங்க, எல்லாருமே அன்பாக இருப்பாங்க. அதுதான் ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து புன்கணீர். புன்கணீர் அப்படின்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். அதாவது நம்ம கண்ணில் வந்து புண்ணு இருக்குது அப்படின்னா அதை வந்து பார்த்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, துன்பப்பட்டு அதுக்காக கண்ணீர் விடுவாங்க இல்லையா, அதாவது துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். அடுத்து வந்து பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும். அதாவது பூசாரி வந்து என்ன சொல்லுவார், வெளியில் நில்லுங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அதாவது பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்பு அப்படின்னா எலும்பு அப்படின்றது அர்த்தம். அடுத்து வழக்கு அப்படின்னா வந்து என்னன்னா வாழ்க்கை நெறி. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மேலே என்ன பண்ணுவாங்க, வழக்கு போடுவாங்க. அதுதான் வழக்குன்னா வாழ்க்கை நெறி அப்படின்ற அர்த்தம். அடுத்து ஆறுயிர் அப்படின்னா அருமையான உயிர். நம்மளோட உயிர் வந்து எப்படி இருக்கணும், நல்லா சுத்தமாக இருக்கணும் அதை சொல்லுவாங்க. ஆனால் ஆறுயிர் அப்படின்னா அருமையான உயிர். அடுத்து வந்து ஈனும் அப்படின்னா தரும். நமக்கே தெரியும்ல, ஈனும் அப்படின்றது தருன்றதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லி. அடுத்து ஆர்வம் அப்படின்னா விருப்பம். அதாவது நம்ம வந்து ஒரு புது ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா எப்படி பண்ணுவோம், நம்ம விருப்பப்பட்டு தான் எடுப்போம். அது வந்து எப்படா போடுவோம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க ஆர்வம் அப்படின்னா விருப்பம்னு அர்த்தம். அது வந்து என்ன சொல்லுவாங்க, வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள். விருப்பம்னா என்ன பண்ணுவோம், நம்மளோட அதில் வெறுப்பிலேருந்து நம்ம நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அடுத்து நண்பு அப்படின்னா நட்பு அப்படின்னு அர்த்தம். வையகம் அப்படின்னா வந்து உலகம். அது வையகங்கிறது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ உலகங்கிறது நமக்கு பெருசாக இருக்குது இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து என்ப அப்படின்னா என்பார்கள். அந்த கொஷின்லேயே நமக்கு ஆன்சர் வருது இல்லையா, அதுதான். அடுத்து மரம். மரம்னா என்ன பண்ணுவாங்க, வீரம் கருணை. அதாவது ஒரு மரத்தை வெட்டுறவங்களுக்கு என்ன வேணும், வீரம் வேணும். அந்த மரத்தை வெட்டிட்டாங்களே அப்படின்னு நமக்கு ஒரு கருணை இருக்கும் இல்லையா, அதான் வீரம் கருணை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மரம்னா என்னது, வீரம் கருணை. என்பில்லாது அப்படின்னா இல்லாது அப்படின்னு வருது இல்லையா, அப்போ எலும்பு இல்லாத புழு அப்படின்றது அர்த்தம். அன்பில்லாது அப்படின்னா வந்து இல்லாது அப்படின்றது வந்து அன்பில்லாத உயிர்கள். அன்பில்லாது அப்படின்னா அன்பில்லாத உயிர்கள். அடுத்தது வற்றல் மரம் அப்படின்னா வாடிய மரம். அதாவது தண்ணி இல்லாமல் வற்றி போகுது இல்லையா, அதை வற்றல் மரம் அப்படின்னா வாடிய மரம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது புறத்துறப்பு அப்படின்னா உடல் உறுப்புகள். அதாவது புறம் அப்படின்னா உடல் ஞாபகம் வச்சுக்கோங்க, அகம் அப்படின்னா மனம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. புறத்துறப்பு அப்படின்னா உடல் உறுப்புகள். எவன் செய்யும் அப்படின்னா என்ன பயன். எவனாவது ஒருத்தர் வந்து நம்ம ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு பயன் இல்லாமல் யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்கல்ல, எவன் செய்யும் அப்படின்னா என்ன பயன். அடுத்து அகத்துறப்பு அப்படின்னா வந்து மனதின் உறுப்பு. அகம்னா என்னது, மனதின் உறுப்பு. அப்போ புறம்னா உடல், அகம்னா மனம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நாய்க்கால் அப்படின்னா வந்து நாயின் கால். அடுத்தது நாலடியாரில் உள்ள இது சொல்பொருள். நாய்க்கால் அப்படின்னா நாயின் கால், ஈக்கால் அப்படின்னா ஈயின் கால். அது கூடயே வரும் ஆன்சர், ஓகேவா. நன்கணியர். கணியர் அப்படின்னா அணியர்னு அர்த்தம், நெருங்கி இருப்பவர் இல்லையா. நன்கணியர் எப்படி எழுதுவாங்கன்னா நன்கு கூட்டல் அணியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து எண்ணாம் அப்படின்னா என்ன பயன். அதாவது எவன் செய்யும் எண்ணாம், இது ரெண்டுக்குமே வந்து என்ன வரும், என்ன பயன் தான் வரும், ஓகேவா. அடுத்து செய்மை அப்படின்னா தொலைவு. செய்மைங்கிறத வந்து நீங்கள் செய்தின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்தி என்ன, தொலைவில் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம செய்தி சொல்லுவோம் இல்லையா, அதான் செய்மைனா தொலைவு. செய் அப்படின்னா வயல். இப்போ நம்ம வயலில் தானே வேலை செய்யணும்னு சொல்லுவோம், அதனால செய்யினா வயல்னு அர்த்தம். அடுத்தது அணையார் அப்படின்னா போன்றார். இப்போ ஃபோன் என்ன பண்ணுவாங்க, அணைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அணையார்னா போன்றார். அப்போ ஃபோனை அணை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாரத நேசத்தில் இருக்கிறத பற்றி பார்க்கலாம், ஓகேவா. அடுத்து தலை சாய்தல் அப்படின்னா ஓய்ந்து படுத்தல். நம்ம ஏதாவது டயர்டாக இருக்கோம் அப்படின்னா அதை என்ன பண்ணுவோம், ஓய்ந்து படுப்போம், அதுதான் தலை சாய்தல் அப்படின்னா ஓய்ந்து படுத்தல். அடுத்து வந்து வன்மை அப்படின்னா கொடை. வன்கொடை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வன்கொடை அப்படின்னா வன்மைனா நமக்கு கொடை ஞாபகம் வரணும். அடுத்தது உழுபடை. படை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கருவி ஞாபகம் வச்சுக்கோங்க. உழுப்படை அப்படின்னா வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள். அடுத்தது கோணி அப்படின்னா சாக்கு. சாக்கு வந்து தைக்கிறதுக்காக தான் நம்ம கோணி வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனால கோணி அப்படின்றது வந்து சாக்கு அப்படின்றது அர்த்தம். நடை அப்படின்னா வந்து என்னது, சாலையும் செல்லும் வண்டிகள். அப்போ நம்ம நடக்கும்போது என்ன பண்ணுவோம், சாலையில் வண்டிலாம் வருதான்னு பார்த்துப்போ சொல்லுவாங்க, அதுதான் நடைனா சாலையில் செல்லும் வண்டிகள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பரப்பு அப்படின்னா பறக்கும் வானூர்தி முதலியன. பரப்புங்கிறதுலே பறக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஞாலம் அப்படின்னா உலகம். வையகம் ஞாலம் ரெண்டுமே வந்து என்னது உலகம்னு வரும், ஓகேவா. அடுத்து உவந்து செய்வோம் அப்படின்னா விரும்பி செய்வோம். ஏதாவது ஒன்று நம்ம வந்து விரும்பிட்டோம் அப்படின்னா அதை டக்குன்னு செய்யணும் அப்படின்னு போல, அதை உவந்து செய்வோம்னா விரும்பி செய்வோம் அப்படின்னு அர்த்தம். தமிழ் மகள் அப்படின்னா ஔவையார். தமிழ்னால இந்த ஔவையார் பாட்டு அவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் மகள்னா ஔவையார். அடுத்து மேலவர் அப்படின்னா மேலோர். மேலவர்னா இது மேலே இருக்கவங்க, அதான் மேலோர். கீழவர் அப்படின்னா என்னது, கீழோர், கீழே இருக்கவங்க, ஓகேவா. அடுத்து மற்றோர் அப்படின்னா வந்து பிறருக்கு உதவும் நேர்மையற்றோர். மற்றோர் அப்படின்னா பிறருக்கு உதவும் நேர்மையற்றோர். நெறி நின்றி அப்படின்னா அறநெறியில் நின்று. நெறினா அறநெறி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து மடவார் அப்படின்னா பெண்கள், அது நமக்கு நல்லாவே தெரியும், மடவார்னா பெண்கள். தகைசால் அப்படின்னா வந்து பணியில் சிறந்த அப்படின்னு அர்த்தம். அடுத்தது மனக்கினிய அப்படின்னா மனதுக்கு இனிய. கினிய அப்படின்னா இனிய, அது வந்து அதுலேயே வரும்,
வரும், பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து காதல் புதல்வர் அப்படின்னா அன்பு மக்கள். காதல்னா என்னது? அன்பு நமக்கு தெரியும் இல்லையா? அதுதான் வந்து காதல் புதல்வர்னா அன்பு மக்கள். ஓதின் அப்படின்னா எதுவென்று சொல்லும்போது, நம்ம ஓதுறோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று சொல்லுவோம் இல்லையா? அதுதான் ஓதின் அப்படின்னா எதுவென்று சொல்லும்போது. புகழ்சால் அப்படின்னா புகழை தரும். புகழ்னால புகழை தரும். அடுத்தது வந்து உணர்வு அப்படின்னா நல்ல எண்ணம். நம்ம வந்து உயரணும் அப்படின்னா வந்து அது நமக்கு நல்ல எண்ணம் இருக்கணும், அதுதான் சொல்கிறாங்க. அடுத்தது வானப்புனல் அப்படின்னா மழை நீர். வானம்னா என்னது? மழை தரும் இல்லையா? புனல்னா நீர், அதுதான் சொல்கிறாங்க. இப்போ வானம்னா என்னது? மழை தரும். புனல்னா நீர் ஊற்றுவோம் இல்லையா? அதுதான். வான புயல்னா மழை நீர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வையத்து அமுது அப்படின்னா உலகின் அமுதம். வையம்னா என்னது? உலகம்னு தெரியும் இல்லையா? அமுதுன்னா அமுதம். வையம் அப்படின்னா உலகம். வையம், வையகம், ஞாலம் இது எல்லாமே என்ன வரும்? உலகம்னு வரும். அடுத்து தகர பந்தல் அப்படின்னா தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல். நம்ம தகரம் போட்டிருக்கோம் இல்லையா? அதுதான் சொல்கிறாங்க. அடுத்து பொடி அப்படின்னா மகரந்த பொடி. அதுலேயே கொஷின்லேயே ஆன்சர் வருது. அடுத்து தலைனா செடி. செடியில் இருக்க தலையெல்லாம் பறிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ தலைனா செடின்னு அர்த்தம். அடுத்து தலையா வெப்பம் அப்படின்னா பெருகும் வெப்பம் இல்லைன்னா குறையாத வெப்பம் எனவும் பொருள் கொள்ளலாம் அப்படின்னு. நம்ம தலையில் வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ வெயில் அதிகமாக இருந்தால் தானே அடிக்குதுன்னு சொல்லுவோம், அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? தலைக்கவும் அப்படின்னா குறைக்கவும், குறையவும் அப்படி என்ன சொல்கிறாங்க? தலையில் தலகணம் பிடிச்சி ஆடாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை வந்து குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தலைக்கவும் அப்படின்னா குறையவும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக. ஆற்றல் எப்பவுமே எப்படி இருக்கணும்? நிறைவாக இருக்கணும். தமவேயாம் அப்படின்னா தம்முடைய நாடுகளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது உணா அப்படின்னா உணவு, வழிநடை உணவு. இதனை கற்றுசோறு என இக்காலத்தில் கூறுவர். உணாங்கிறது உணவுன்னு சொல்லுவாங்க. வழிநடை உணவு அப்படின்னா நம்ம இப்போ எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? கற்றுசோறு எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெய்ய வினை அப்படின்னா துன்பம் தரும் செயல். நம்மளை வெய்கிறாங்க அப்படின்னா நம்ம ஏதாவது துன்பம் செய்கிற மாதிரி செஞ்சால் தானே வெய்வாங்க. அப்போ வெய்ய வினை துன்பம் தரும் செயல். வேம்பு அப்படின்னா கசப்பான சொற்கள். வேப்பமரம் எப்படி இருக்கும்? கசப்போம் இல்லையா? வேம்புனா அது கசக்கும், அதை தான் சொல்கிறாங்க. வீராப்பு அப்படின்னா இருமாப்பு. பலரில் அப்படின்னா பலருடைய வீடுகள். புகழால் ஒண்ணாதே அப்படின்னா செல்லாதேன்னு அர்த்தம். சாற்றும் அப்படின்னா புகழ்ச்சியாக பேசுவது. சாற்றும் அப்படின்னா என்னது? புகழ்ச்சியாக பேசுவது. அடுத்தது கடம் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? புகழால் ஒண்ணாதேன்னா செல்லாதே, சாற்றும்னா புகழ்ச்சியாக பேசுவது, கடம்னா உடம்புன்னு அர்த்தம். ஒன்றோ அப்படின்னா தொடரும் சொல். நாடாக ஒன்றோ அப்படின்னா நாடாக இருந்தால் என்ன அல்லது என தொடரும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அவள் அப்படின்னா பள்ளம். மிசைனா மேடு. ஆடவர் அப்படின்னா ஆண்கள். மடவார்னா பெண்கள், ஆடவர்னா ஆண்கள். நல்லை அப்படின்னா நல்லதாக இருக்கிறாய். ஆறு அப்படின்னா வழி, ஓர், எண், தனி, இயற்கையாக இரு கரைகளுக்கு இடையில் நீர் ஓடும் பரப்பு அப்படின்ற அர்த்தம். ஓகேவா? அடுத்து வந்து ஈரம் அப்படின்னா அன்பு. ஈரம்னா தரும், ஈரம்னா அன்பு. அலையி அப்படின்னா கலந்து. படிறு அப்படின்னா வஞ்சம். செம்பொருள் மெய்ப்பொருள். அகன்னா அகம் உள்ளம். அமர் அப்படின்னா விருப்பம். அமர்ந்துனா விரும்பி. முகன்னா முகம். முகங்கிறது முகம், அதுலேயே வருது. அமர்ந்துனா விரும்பி. அமர்னா என்னது? விருப்பம். அடுத்து அகன்னா அகம் உள்ளம். செம்பொருள் அப்படின்னா மெய்ப்பொருள்னு அர்த்தம். படிறு வஞ்சம். அலையி கலந்து. ஈரம் அன்பு அப்படின்றது அர்த்தம். இன்சொல் அப்படின்னா இனிய சொல். இன்சொல்லன் அப்படின்னா இனிய சொற்களை பேசுபவன். அகத்தான் ஆம் அப்படின்னா உள்ளம் கலந்து. இன்சொல்லினிதே அப்படின்னா இனிய சொற்களை பேசுதலே. துன்புறுவோம் அப்படின்னா துன்பம் தரும். துவாமை வறுமை. யார் மாட்டும் எல்லாரிடமும். இன்புறுவோம் அப்படின்னா இன்பம் தரும். ஒருவருக்கு ஒருவனுக்கு. அழகுக்காக அணியும் நகைகள். அல்லவை அப்படின்னா பாவம். நாடினா விரும்பி. நயனின்று அப்படின்னா நல்ல பயன்களை தந்து. நன்றி அப்படின்னா நன்மை. பயக்கும் அப்படின்னா கொடுக்கும். தலைப்பிரியா சொல் அப்படின்னா நீங்காத சொற்கள். சிறுமைனா துன்பம். மறுமைனா மறுபிறவி. இம்மைனா இப்பிறவி. ஈன்றல் தருதல் உண்டாக்குதல். வன்சொல் அப்படின்னா கடுஞ்சொல் அப்படின்றது அர்த்தம்.